நம்ம வாழ்க்கையில வர்ற சில உறவுகள் நம்மள முழுசா உணர வைக்கும். ஆனா சில உறவுகள் நம்மளையே நம்ம கேள்வி கேட்க வச்சிரும். நீ இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற வார்த்தை காதலோட உச்சமா இல்ல ஒரு அபாயமணியா? வாங்க இன்னைக்கு அன்புக்கும் உணர்ச்சி பூர்வ சார்பு நிலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த வார்த்தையை நாம எங்கேயாவது கேட்டிருப்போம், இல்லைன்னா நாமளே கூட சொல்லியிருப்போம். ஒரு பக்கம் பார்த்தா இது ஒரு ஆழமான உண்மையான காதல் வாக்குமூலம் மாதிரி தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பாரம் நம்மள அழுத்துற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அன்பு எப்போ ஒரு தேவையா மாறுது, எப்போ ஒரு கட்டாயமா மாறுது, இதைத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். தீவிரத்தின் மாயை. ஒரு உறவுல நாம செய்யற மிகப்பெரிய தவறுகளில் ஒண்ணு இதுதாங்க. உணர்ச்சிகளோட வேகத்தையும் தீவிரத்தையும் வச்சு அன்போட ஆழத்தை நாம தப்பா கணக்கு போட்டுடுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சினிமா, பாட்டு, கதைகள்னு எல்லாமே நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு? பெரிய சண்டைகள், கண்ணீர், தாங்க முடியாத பிரிவு வலி, இந்த மாதிரி நாடகத்தனமான ரொம்ப தீவிரமான உணர்வுகள் தான் உண்மையான காதலோட அடையாளம்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்க, உணர்ச்சி வேகம். அது நம்மள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும், ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும், அப்புறம் அப்பப்போ நீ என்ன லவ் பண்றியான்னு ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற உணர்ச்சி ஆரோக்கியம் உங்களை நிலைகொள்ள வைக்கும், பாதுகாப்பா உணர வைக்கும், நம்பிக்கையை வளர்க்கும். சொல்லப்போனா தீவிரமான உணர்வுகள் பெரும்பாலும் பயத்திலிருந்தும் பாதுகாப்பின்மையிலிருந்து தான் வருது, உண்மையான நெருக்கத்திலிருந்தும் அன்பிலிருந்தும் இல்ல. ஓகே, இந்த அளவுக்கு தீவிரமா ஃபீல் பண்றதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இது என்ன மாதிரியான உணர்வுங்கிறத தாண்டி இது ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இந்த ஒரு காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்புறீங்க, 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, பதில் வரல. உடனே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகும். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, அவங்க கோமா இருக்காங்களா, இல்ல வேற யார் கூடாவது பேசிட்டு இருக்காங்களா? அந்த கொஞ்ச நேரம் நம்ம மன நிம்மதியே கெடுத்துடும். இது ஒரு முக்கியமான அறிகுறி. இது சும்மா ஒருத்தரை மிஸ் பண்றது மாதிரி இல்ல, அதுக்கும் மேல அவங்க நம்ம கூட இல்லாதப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் உருவான மாதிரி ஒரு ஃபீலிங். நம்மளோட ஒரு பகுதி அவங்க கூடவே போன மாதிரி ஒரு உணர்வு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, இல்ல உங்களுக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா ஒருவேளை அவங்க கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு அந்த பிளானே கேன்சல் பண்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க உலகம் அவங்கள சுத்தி மட்டுமே சுருங்க ஆரம்பிக்கும். சரி, இந்த பதற்றத்துக்கும் இந்த காலி இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் உணர்ச்சி பசி. அதாவது நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. அது அன்பா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல அங்கீகாரமா இருக்கலாம். அந்த குறைய மத்தவங்க மூலமா நிரப்ப முயற்சி பண்ற ஒரு சக்தி வாய்ந்த உந்துதல் தான் இது. நம்மள விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு ஆழமான பயத்திலிருந்து தான் இது உருவாகுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீட்டுக்குள்ள போக போறோம். இந்த ரெண்டு மனநிலைகளுக்கும் நடுவுல இருக்கிற தெளிவான வித்தியாசத்தை இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இத ஒன்னொன்னா பார்க்கலாம். சார்பு நிலையில அந்த நபர் ஒரு தேவை மாதிரி, சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன் மாதிரி அவங்க இல்லாம வாழ முடியாதுன்னு தோணும். அவங்க இல்லனா உங்க உலகம் சுருங்கிடும். ஆனா ஆரோக்கியமான காட்டல்ல நீங்க ஒருத்தர் விரும்பி தேர்வு செய்றீங்க. உங்க உலகம் இன்னும் பெருசாகும். ஒன்னு வெற்றிடத்தை நிரப்ப பாக்குது, இன்னொன்னு தங்கிட்ட இருக்கிற முழுமைய பகிர்ந்துக்க பாக்குது. இதுதான் அடிப்படையான வித்தியாசம். இதெல்லாம் வெறும் தியரி இல்ல, நடைமுறையில இதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கு. உதாரணத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கிட்ட போய் உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறது. இல்லனா இந்த உறவுக்காக உங்க நண்பர்கள், உங்க பழக்க வழக்கங்கள்னு உங்க அடையாளத்தையே கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு பொருந்துற மாதிரி தோணுதா? இப்போ நாம ஒரு பொறி பத்தி பார்க்க போறோம். இதுக்கு பேரு மீட்பு காதல். இது ஒரு பொதுவான பேட்டர்ன். இங்க உறவுல இருக்கிற நிலையற்ற தன்மையே ஒரு பேரார்வ மாதிரி ஒரு மாயைய உருவாக்குது. இந்த வரிய நல்ல கவனிங்க. ஒரு பெரிய சண்டை நடக்கும், அப்புறம் 2 பேரும் சமாதானமாவீங்க. அந்த சமாதானமாவறப்ப கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதைத்தான் நாம ஆழமான காதல்னு தப்பா நினைச்சுக்கிறோம். ஒருத்தர் உணர்ச்சி பூர்வமா கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் அவங்கள காப்பாத்துறதும் இதே மாதிரி தான். இது ஒரு நெருக்கடியை சரி பண்றது தானே தவிர உண்மையான அன்பு இல்ல. இத ஒரு ஸ்லாட் மெஷினோட ஒப்பிடலாம். எப்போ ஜாக்பாட் அடிக்கும்னு தெரியாது, அதனால அடிக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி தான் இந்த உறவுகளும். எப்போ அன்பு கிடைக்கும், எப்போ நிராகரிப்பு கிடைக்கும்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். அதனால அன்பு கிடைக்கிறப்போ அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியும். இந்த நிலையற்ற தன்மை தான் நம்மள இதுக்கு அடிமையாக்குது. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ தீர்வு நோக்கி போலாம். இந்த உறவுகளை எப்படி ஒரு புதுவிதமா பார்க்கலாம், இதுக்கான ஒரு புதிய மன மாதிரிய பத்தி பேசுவோம். இதுவரைக்கும் நாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்?
ஒரு உறவு எவ்வளோ தீவிரமா இருக்கு, எவ்வளோ பேஷனேட்டா இருக்கு, இதை வச்சு தான் அந்த உறவோட மதிப்பை நாம அளந்துட்டு இருந்தோம். ஆனா இதை ஒரு உடைந்த தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி. அது காட்டுற நம்பர் அதிகமா இருக்கலாம், ஆனா அது உண்மையான வெப்பநிலையா இருக்காது. அப்போ நாம கேட்க வேண்டிய சரியான கேள்விகள் என்ன? இங்க 3 முக்கியமான கேள்விகள் இருக்கு. முதலாவது, இந்த உறவுல நான் வளர்றேனா இல்ல சுருங்கி போறேனா? ரெண்டாவது, இது உண்மையிலேயே ஒரு பிணைப்பு தானா இல்ல என்னோட உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்த நான் அவங்கள ஒரு கருவியா பயன்படுத்துறேனா? கடைசியா ரொம்ப முக்கியமானது, நான் இந்த உறவை விரும்பி தேர்வு செஞ்சேனா இல்ல இதை விட்டுட்டா தனியா ஆயிடுவேன்னு பயப்படுறேனா? கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. காதலோட உண்மையான டெஸ்ட் நீங்க எவ்வளோ தீவிரமா ஃபீல் பண்றீங்கன்றது இல்ல, அந்த உறவுக்குள்ள நீங்க ஒரு நல்ல மனுஷனா மாறுறீங்களா இல்லையான்றது தான். உண்மையான அன்பு உங்களை முழுமையாக்கும், உங்களை வளர்க்கும், ஆனா உங்க சுயத்தை அழிக்காது. உண்மையான பிணைப்பு எதுன்னு நீங்க தெளிவா தேர்வு செய்ய இந்த எண்ணம் உங்களுக்கு உதவும் நம்புறேன்.